ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு, தமிழ் புத்தாண்டு பலன், ஓராண்டு பலன், விசுவாவசு ஆண்டு வருஷம் எப்படி இருக்க போகுது, சித்திரை முதல் பங்குனி வரைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்கும் பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள், இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். எங்களுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு மிக மிக பயனுள்ள பதிவாக அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. வாங்க, ஒவ்வொரு நட்சத்திரம் 27 நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இருக்காங்க. இந்த 27 நட்சத்திரமும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த விசுவாவசு ஆண்டு எப்படி அமையப்போகிறது என்பதை பார்க்கலாம். வாங்க. ஆயில்ய நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்களும் கடகராசியில் அமைகின்றன. இந்த ஆயில்ய நட்சத்திரத்தினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னு சொன்னால் புத பகவான். இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஆரம்ப தசை புதன் திசையாக இருக்கும். இதில் குழந்தை பிறந்தால் அதற்கு ஆரம்ப எழுத்து டி, டு, டோ, டே வைக்கலாம். கணம் ஆயில்ய நட்சத்திரம் ராட்சச கணம் பொருந்தியது. மிருகம் ஆண் பூனை. விருட்சம் அதாவது மரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புன்னை மரம். பட்சி கிச்சிலி. இப்போ இந்த புன்னை மரம் அந்த பார்த்திங்கன்னா அந்த 27 நட்சத்திரத்துக்கும் 27 கன்று வாங்கி மரம் வாங்கி கோயிலுங்களில் சில கோயிலுங்களில் வளர்க்குறத நீங்கள் பார்த்துருக்கலாம். நீங்கள் அதுபோல் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம், இல்லை உங்கள் எல்லையில் கூட நீங்கள் வைக்கலாம், பொது இடத்துல வைக்கலாம். அது வளர்ந்து வரும்பொழுது உங்களுடைய நிலையும் வளருவதாக ஒரு ஐதீகம். கண்டிப்பாக உங்கள் பொசிஷனும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த ஆயில்ய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்திங்கனாலே ஒரு கேல்குலேட்டிவ் பர்சன். புதனுடைய ஆதிக்கம் இல்லையா, யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி பழகணும், அந்த நெளிவு சுழிவு தெரிந்த ஒரு எச்சரிக்கையான நபர்னு கூட சொல்லலாம். கொஞ்சம் விழிப்புணர்ச்சியாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. பரந்த மனப்பான்மை உடைய, எல்லோருக்கும் நல்லது செய்யணுங்கிற ஒரு நல்லுள்ளம் கொண்டவர்கள். பெரும்பாலும் அதாவது இது கடக லக்னத்தில் கடக ராசியில் இருப்பதால் இதில் பிறந்தவர்கள் காவல்துறை, தீயணைப்புத்துறை, இராணுவத்துறை, மருத்துவத்துறை, அரசியல் துறையில் கூட பிரகாசிக்கக்கூடிய நிலை இருக்கும். மற்றபடி உங்களுக்கு குருவினுடைய ஆதிக்கம் ஒரு சிலருக்கு, ஏன்னா குரு 9 குடையவனாக இருப்பதால் இந்த லக்ன ராசிக்கு நீதித்துறையில் கூட பணியாற்றுவார்கள். சொந்தமாக தொழில் கூட ஒரு சிலர் ஜாதக அடிப்படையில் ஒரு சிலர் தொழில் பண்ணணும்னா தொழில் பண்ணி பெரிய லெவலுக்கு வருவாங்க. முக்கியமான ஒரு அரசு உத்தியோகமாகட்டும் இல்லை தனியார் துறையாகட்டும் ஒரு முக்கியமான பொறுப்பு அங்கம் வகிக்கக்கூடியவர்களாக இவர்கள் இருப்பார்கள். ஒரு சூப்பரண்ட்டு, ஒரு மேனேஜர், அதுபோல் ஒரு கீ போஸ்ட்டில், மெயினான போஸ்ட்டில் இருக்கக்கூடியவர்கள் இவர்கள். இவங்களுக்கு ஆரம்ப திசை புதன் திசையாக இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்தது கேது திசை, அதுக்கப்புறம் தான் சுக்கிர திசை. ஸோ இவங்க கல்வி தசாபுத்தி சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் தொடர்ந்து கல்வி பயின்று 1 டிகிரி 2 டிகிரி படிக்க வாய்ப்புகள் இருக்குது. இல்லை அப்படின்னு சொன்னால் அடுத்தது கேது திசை அப்படின்னும்போது இளமையிலேயே வறுமை பிரச்சனை, இல்லை இப்போ அதாவது படிக்க இயலாத நிலை, அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் 1 இயர் கட் ஆகிடுச்சு, மறுபடியும் இல்லை ஒரு 6 மாதம் கட் ஆகிடுச்சு, எக்ஸாம் எழுத முடியல அப்படிங்கிற ஒரு நிலையும் வரும். ஏன்னா கேது புத்தி அடுத்தது கேது திசை வருவதால். ஸோ இப்படி இந்த ஆயில்யத்தில் பிறந்தவர்களுக்கு விசுவாவசு ஆண்டு எப்படி இருக்க போகுது? குரு பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 12க்கு வந்துடுறார், சுப செலவைத்தான் தருவார். அப்போ வருமானம் கண்டிப்பாக இருக்கும்.
இவ்வளோ நாளாக உங்களுக்கு அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைத்தது, அவமானப்பட வைத்தது. இனி அதிலிருந்து விலகி பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக இருக்கக்கூடிய காலம். அப்பாடா அப்படின்னு பெருமூச்சு விடுவீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. சனி பகவான் 9ஆம் இடம் செல்வதால் புண்ணிய, அதாவது உங்களுக்கு பாக்கியஸ்தானத்தில் செல்வதால் நிறைய, இந்த அளவுக்கு இல்லை, இருந்தாலும் சில மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ்ஸு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லணும். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்பு ஒரு ஸ்திரத்தன்மை ஏற்படும். அது தனியார் துறையாகட்டும், அரசு துறையாகட்டும். மற்றபடி இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு கூட ஒரு பிரகாசமான ஒரு காலம்னு சொல்லலாம். வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வாங்க பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு. விஸ்வாவச ஆண்டு எப்படி இருக்கும். கடக ராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த கடக லக்னம், கடக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு விஸ்வாவசு ஆண்டு எப்படி இருக்க போகிறது பார்க்கலாம் வாங்க. நம்ம ஓராண்டு பலன்களை சொல்ல போகிறோம். கடந்த ஆண்டு இந்த கடக லக்னம், கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்படி இருந்தது கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். அஷ்டமத்து சனி இருந்தது. 8ஆம் இடத்தில் சனி, லக்னத்துக்கு 8இல் சனி, ராசிக்கு 8இல் சனி, அஷ்டமத்து சனி. ரொம்ப பிரச்சனையை சந்திச்சிங்க. அவமானம், அசிங்கம் எல்லாம் நடந்தது. குடும்பத்தில் சண்டை, கணவன் மனைவி சண்டை, குடும்ப உறுப்பினர்களோட சண்டை, வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, முதலாளிகிட்ட பிரச்சனை, நிர்வாகத்துக்கிட்ட பிரச்சனை, சக ஊழியர்கள் ஒத்துழைக்கலை. இப்படி எங்கே போனாலும் நண்பர்கள், உறவினர்கள் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு அசிங்கம், அவமானங்களை தேடி தந்தது இந்த சனி பகவான். இல்லை வருமானமாவது இருந்ததுன்னா சில பேருக்கு வருமானம் இருந்தது, செலவு ரெட்டிப்பாக இருந்தது. சில பேருக்கு வருமானமே இல்லை. இடம் ஆறுதல் கிடச்சிது. ஒரு சிலருக்கு உத்தியோகம் இடமாற்றம் கிடச்சி பிரச்சனையாக வந்துச்சு. ஒரு சிலருக்கு தொழில் பண்ணவங்களுக்கு தொழில் சரியாக போகலை, வருமானமே இல்லை. வருமானம் வந்துச்சுன்னா செலவு ரெட்டிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் எல்லா நிலைகளிலும் இந்த சனி பகவான் உங்களை ரொம்ப ரொம்ப கெடுத்தார் அப்படின்னு சொல்லணும். இப்போ என்னன்னா சனி பகவான் உங்களுக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 9ஆம் இடம் நல்ல இடமா அப்படின்னா நல்ல இடம். 9ஆம் இடம் அற்புதமான இடம். அப்போது உங்களை பொறுத்த வரலையும், அதாவது 9ங்கிறது சனி பகவானுக்கு ஸ்தான பலம் இல்லையே ஒழிய, பட் இருந்தாலும் இருக்கிற இடத்த நல்லது செய்வார். அதாவது அதாவது புண்ணியம், பாக்கியஸ்தானத்தில் போய் சனி உட்காந்துருக்கு. சிலருக்கு தசாபுத்தி சரியில்லைன்னா பாக்கிய தடை ஏற்படும். தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். தந்தை வழி சொந்தங்களுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். பங்காளிகளுக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வரும். இருந்தாலும் 9ஆம் இடம் அந்த அளவுக்கு சனிக்கு மோசமான இடம் கிடையாது. 8இல் இருக்கிற இது அநியாயத்துக்கு கெடுத்தா இருப்பாருங்க. அப்படிலாம் இல்லாமல் ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய இடம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஸ்தான பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும். பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்தை பார்க்கிறார். இந்த 11ஆம் இடத்தை சனி பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்குதல் இதெல்லாம் நடக்காது. காரிய தடை இருக்கும். ஏதாவது ஒரு வேலை எடுத்தால் அது சட்டுப்பட்டு முடியாது, ஜவ்வு மாதிரி இழுக்கும். அதனால் எந்த ஒரு காரிய தடை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. லாபம் கூட அதிகமாக கிடைக்காது. அதனால் உங்களை பொறுத்தவரை மூத்த சகோதரர் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். அது மட்டும் இல்லை, முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்குமானால் நிச்சயமாக காலதாமதமாகும். இப்போ அது திருமணத்துக்கான அமைப்பு இல்லை, 2வது திருமணத்துக்கான அமைப்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சனி பகவான் ஸ்தான பலம், பார்வை பலத்தை பார்த்தோம். சரி, இந்த குரு பகவானை பார்க்கலாம் வாங்க. கடந்த ஆண்டு குரு பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலன்களை கொட்டி கொடுத்தார். அள்ளி கொடுத்தாருன்றதை விட கொட்டி கொடுத்தாருன்னு சொல்லணும். பொருளாதாரம் ஓரளவுக்கு, அதாவது சனி கெடுதல் செஞ்சாலும் குரு நல்லது செஞ்சார்.
இப்போ குரு நல்ல இடத்துல இருக்காரான்னா இல்லை, 12 வந்து மறைஞ்சிட்டார். குரு 12 இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு 6 12 இருக்கலாம், ஆனால் 9 12 இருக்கக்கூடாது. பாக்கிய தடை ஏற்படும். என்னதான் கஷ்டப்பட்டு ஒழிச்சாலும் போன ஜென்மத்து பலன் நல்லா இருந்தால் தான் இப்போ கிடைக்கும். இல்லைன்னா மாடு மாதிரி கஷ்டப்படுறேங்க, ஒன்றும் வருமானம் இல்லைங்க, 5 பைசா மிஞ்சலைங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இருக்கும். 12ஆம் இடம் குரு இருக்கிறதால தந்தை 9ஆம் இடத்து அதிபதி 12 இருக்கார் இல்லையா, அப்போ தந்தைக்கு ஒரு பின்னடைவு ஏற்படலாம், தொழிலில் பின்னடைவு இருக்கும், தந்தைக்கு தொழில் நல்லா போகாது, தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லணும். ஆனாலும் கூட 12ஆம் இடம் சுப செலவினை கொடுக்கக்கூடிய இடம். சுப கிரகம் இல்லையோ, அப்போ சுப செலவை கொடுக்கும். ஒரு சிலர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் அந்த கடக லக்னம் கடக ராசியில் பிறந்தவங்க அந்நிய பொருளாதாரம் ஈட்டக்கூடிய நிலையில் இருக்கிறீர்கள். வெளிநாடு செல்ல விரும்பக்கூடிய அன்பர்கள் தாராளமாக போகலாம், நம்பி போகலாம், நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது உங்களுக்கு 12ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தந்தைக்கு தந்தையால் செலவினங்கள் ஏற்பட்டாலும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியூர் வெளிநாடு வேலைக்கு போகலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக போகலாம், அல்லது ஆன்மீக பயணம் அல்லது இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட ஒரு சிலர் போயிட்டு வருவீங்க. அதனால் சந்தோஷம் உண்டு. இது ஸ்தான பலம். இப்போது குரு சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு ஸ்தான பலம் இல்லை, இருந்தாலும் பார்வை பலம் இருக்கிறது. குரு பாருங்கள், 4ஆம் வீட்டை குரு பார்க்க போகிறார். 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லா போகும். இப்போது பர்சனலாக வண்டி 2 வீலர் வச்சுருக்கீங்க, 4 வீலர் வச்சுருக்கீங்க, அது வந்து மாற்றணும்னு சொன்னால் கூட பழசை எடுத்துகிட்டு புதுசு மாற்றுவீங்க. இல்லை புதுசாக கார் வாங்கணும்னு சொன்னாலும் கார் வாங்கக்கூடிய நிலை. இப்போ 4ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைப்பீங்க. உங்கள் தகுதிக்கு மீறி வெளிநாடு அனுப்பி படிக்க வைக்கணுன்னா கூட வெளிநாடு அனுப்புவீங்க, படிக்க வைப்பீங்க. பிள்ளைங்களும் நல்லா படிப்பாங்க, கருத்தை படித்து நல்ல சாதனை புரிவார்கள் அப்படின்னு சொல்லலாம். இப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானம். சுகவாசிகளாக இருப்பீர்கள். இந்த அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். இப்போ கடகண்ணி வாடகை விட்டுருப்பீங்க, அது மூலம் வருமானம் கிடைக்கும். இல்லை வீடு ரெண்ட்டுக்கு விட்டுருப்பீங்க, இல்லை ஒரு ஃப்ளாட்டு ரெண்ட்டுக்கு விட்டுருப்பீங்க, அதனால் வருமானம் கிடைக்கும். இப்போ 4ஆம் இடம் அசையா சொத்துக்கள் மூலம், அசையும் சொத்துக்களான வண்டி வாகனங்கள் மூலமும் ஆதாயம் கிடைக்கும். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உண்டு. அடுத்தது பார்த்திங்கன்னா, அந்த குருவானவர் தன்னுடைய வீடான 6ஆம் வீட்டை பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ருணரோக சத்துருஸ்தானம். அப்போது எதிரிகள் இருக்க மாட்டாங்க. நம்பி நீங்கள் எந்த ஒரு ஆஃபீஸ்லேயும் சரி, இல்லை சொந்த தொழிலையும் சரி, எதிரிகளுடைய தாக்கம் உங்களுக்கு அறவே இருக்காது. கடன் சுமை இருப்பவர்களுக்கு படிப்படியாக கடன் குறைஞ்சி புதுசாக கடனை வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். உங்களுக்கோ இல்லை உங்கள் குடும்பத்தாருக்கோ கடந்த ஆண்டு மருத்துவ செலவு வச்சுருக்கலாம். இப்போ இந்த ஆண்டு மருத்துவ செலவுக்கு இல்லை, வாய்ப்புகள் இல்லை, கவலைப்பட வேண்டாம். எந்த யாருக்கும் வீட்டு குடும்ப உறுப்பினராகட்டும் இல்லை உங்களுக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், பயப்பட தேவையில்லை. அடுத்தது, இந்த குரு பகவான் 8ஆம் வீட்டை பார்க்கிறார். இந்த 8ஆம் இடம் என்பது அசிங்கம் அவமானத்தை தந்த இடம். அங்கே தான் சனி இருந்தார் கடந்த ஆண்டு. இப்போ ராகு கேது பயிற்சி 9ல் இருந்த ராகு டிரான்சிட் ஆகி இப்போ 8ஆம் இடத்துக்கு போயிட்டார். ஆக்சுவலாக 8ல் ராகு இருந்தால் ராகு 1.5 வருஷம் இருப்பார். நம்ம ஓராண்டு பலனை சொல்கிறோம். அப்போ ஓராண்டுலாம் இந்த குரு இந்த ஓராண்டு பார்க்க போகிறார் ராகு. அப்போ 8ல் இருக்கும் ராகு தீய பலனை தர வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாலும்
நிச்சயமாக குரு பார்வையில் இருப்பதால் கண்டிப்பாக தீய பலனை ராகு தர இயலாது. மாறாக உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலம். இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவர்களுக்கு மிக மிக உன்னதமான ஒரு காலமாகத்தான் அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. அதாவது இங்கே உள்நாட்டிலேருந்து வெளிநாடு போயிட்டீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும், எந்த பிரச்சனையும் இருக்காது. ராகு தீய பலன்களை தர இயலாது அப்படின்னு சொல்லலாம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும், வரா கடன்கள் வசூலாகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சீட்டாட்டம், ரேஸு, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பாருங்கள், அவங்களுக்கெல்லாம் சூப்பரான காலம். லாட் சீட்டு வாங்கலாமா? தாராளமாக வாங்குங்க. ரேஸில் கலந்துக்கலாமா? தாராளமாக கலந்துங்க. நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, ராகு கேது டிரான்சிட்னா, ராகு 8க்கு போனார்னா கேது எங்கே போனார் அப்படின்னா 2ஆம் இடத்துக்கு வந்தார். 2ஆம் இடத்துல கேது வரலாமோ? வரக்கூடாது. குடும்பத்தை நல்லா பிரிப்பார். கணவன் மனைவி பிரியணும், இந்த கணவன் மனைவி பர்மனெண்ட்டாக பிரியணும்னு ஒரு விதி ஜாதகத்தில் இருந்தால் இந்த கேதுவை அழகாக பிரித்து விட்டுருவார். அழகாக சண்டை போட்டு பிரித்து விட்டு பஞ்சாயத்தாகி கோர்ட்டு கேஸுன்னு போய் பிரிவினை என்பது தற்காலிக பிரிவினையாகி அப்புறம் நிரந்தர பிரிவினை வரைக்கும் கோத்து விட்டுரும். ஆனால் எல்லாருக்கும் அப்படி நடக்காதுங்களே. யார் பிரியணும்னா அவங்க தான் பிரிய முடியும். மற்றவங்களாம் சண்டை சச்சரவு போடலாம். குடும்ப உறுப்பினர்கள் சண்டை சச்சரவு அவங்களாம் பாருங்கள், வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள், நட்பு வட்டாரங்கள், இவங்கெல்லாம் மல்லு கட்டி நிற்பாங்க சண்டைக்கு. அது மட்டுமல்ல, கணவன் மனைவி இடையே கருத்து வேறுபாடு வருமா? கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. விட்டு கொடுத்தா தான் வாழ்க்கை சிறப்பாகும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த கேது 2ல் இருக்கும்போது வெளிநாடு போயிட்டீங்கன்னா தப்பிச்சிங்க. ஆனால் இந்த உள்நாட்டில் இருந்தீங்கன்னா 2ல் கேது இருக்கிறது, அதாவது உங்கள் ஜனனகால தசாபுத்தி இப்போ சிறப்பாக இருக்கணும். இப்போ அந்த அந்த ஜனனகாலத்தில் அந்த ஜாதக அடிப்படையில் தசாபுத்தி இயங்கும் இல்லையா? அந்த தசாபுத்தி இப்போ உங்களுக்கு சிறப்பான தசாபுத்தி இயங்கி கொண்டிருந்தால் ஓரளவுக்கு நீங்கள் நன்மைகளை எதிர்பார்க்கலாம். இல்லைன்னா நீங்கள் போகிற இடம்லாம் பேசுகிறத பார்த்து பேசணும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு தெரியாமலா பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இப்போ ஜாக்கிரதையாக பேசணும். அலுவலகம், நண்பர்கள், உறவினர்கள், வீட்டில், வெளியில், எங்கே போனாலும், இல்லை போனே வந்தாலும் சரி, கொஞ்சம் சூதனமாக நடந்துக்கணும், பார்த்து பேசணும் அப்படிங்கிற ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த சனி பகவான் பார்வை நம்ம 3ஆம் இடத்தை பார்க்குது. இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வருமா? கண்டிப்பாக கருத்து வேறுபாடு வரும். எடுக்கிற காரியங்கள் காலதாமதமாகும். குறுகிய தூர பயணத்தால் நிச்சயமாக நல்லது நடக்காது. இப்போ ராகு கேதுவால் எந்த ஒரு நல்ல பலனும் இல்லை. மாறாக ராகுவை குரு பார்ப்பதால் தீய பலன் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல பலன் நடக்கும். கேதுவால் தீய பலன்கள் தான். சனி பகவான் ஓரளவுக்கு பரவாயில்ல, பார்வை பலன் அசுப பலன் தான். இந்த குருவை பொறுத்த வரலையும் நம்ம சொல்லிட்டோம். குரு பார்வை அப்படின்னும் பொழுது உங்களுக்கு குரு பகவான் 4ஆம் இடத்தை பார்க்க போகிறார். வண்டி வாகனங்களை வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, மனம் வாங்குவீங்க, தோட்டம் தரவு வாங்குவீங்க, பழைய வண்டி விற்றுட்டு புது வண்டி வாங்குவீங்க, காரே வாங்குவீங்க அப்படின்னு சொல்கிறோம். மற்றபடி இந்த குரு சாதகமாக, குரு பார்வை சாதகமாக இருக்கின்றன. குரு 12ல் இருந்தாலும் சுப செலவைத்தான் தருவார் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது இந்த ஓராண்டு இந்த கடக லக்னம், கடக ராசியில் பிறந்தவர்கள் சென்ற ஆண்டு மாதிரிலாம் இருக்கார். சென்ற ஆண்டு தான் ரொம்ப அசிங்கம், அவமானத்தைப்பட்டீங்க. இந்த ஆண்டு ஓரளவுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு ஆண்டு. பொருளாதார வரவு ஓரளவுக்கு இருக்கும். இருக்கிறதால தான் வீடு வாங்குவீங்க, வீடு கட்ட போகிறீங்க, மனை வாங்க போகிறீங்க, ஃப்ளாட் வாங்க போகிறீங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க போகிறீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி இந்த குரு 12ல் இருப்பதால் குரு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் வழிபாடு செய்து வாருங்கள். ஆனால் கொண்டகடலையே அர்ச்சனை பண்ணலாம், இல்லை நைவேத்தியம் பண்ணலாம். மற்றபடி உங்களுக்கு ராகு கேதுக்கு பிரீத்தி பண்ணிக்கிங்க. ராகுக்கு துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள்.
கேது உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து கெடுக்கக்கூடிய நிலையில் இருப்பதால் இந்த ராகு கேதுக்கு நீங்கள் காளகஸ்தி போகலாம், கீழ்பெரும்பள்ளம் போகலாம், திருநாகேஸ்வரம் உங்களுக்கு எங்கே சௌகரியமோ அங்கே போகலாம். அதே நேரத்தில் கேதுக்கு பிள்ளையாரை கெட்டியமாக பிடிச்சிக்கங்க, இல்லைன்னா கேது ரொம்ப கெடுத்துருவார். பிள்ளையாரை நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னு சொன்னால் எந்த குறையும் கிடையாது. பாருங்கள், ராகு நியூட்ரலாக இருப்பார், சனி நியூட்ரலு, குருவும் நியூட்ரலு. ஆனால் கேது கெடுக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் குரு பார்வை நல்லதாக நடக்கும். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த கடக லக்னம், கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2ல் கேது இருக்கிறதால வருமானத்தில் கூட கொஞ்சம் தடை இருக்கும். கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த ஆண்டு நிச்சயமாக சிறப்பான ஆண்டாகத்தான் அமையப்போகிறது. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி. எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.